செல்போன் பாக்குறதுனால நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஆக மாட்டேன். இது ஒரு சப்ப மேட்ரு. இத பெரிய பிரச்சனையாக்கி சத்தம் போட்டு எல்லாரையும் வர வச்சு நான் ரொம்ப மோசமானவன்னு சித்தரிக்கிறீங்களே. உங்களோட இந்த ஆட்டிடியூட் தான் என்ன மனநோயாளியா ஆக்குது. அத தெரிஞ்சுக்கோங்க. மது, இப்படி எல்லாம் பேசி என்ன கெட்டவளா நீயே கற்பனை பண்ணிக்காத. நீ இந்த மாதிரி தப்பு தப்பா நினைக்கிறதுனாலதான் நான் உனக்கு நல்லது பண்றது கூட கெட்டதா தெரியுது. நீ தாண்டி உன்னுடைய இந்த தப்பான குணத்தை மாத்திக்கணும். அதை புரிஞ்சுக்கோ. நான் ஏன் கேரக்டரை மாத்த தேவையில்ல, நீங்க தான் உங்களை மாத்திக்கணும். மது, அம்மா சொல்ற எதுவுமே உனக்கு நல்லதுக்குன்னு கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. நீ போன் கேட்டதும் அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல, அதை எப்ப யூஸ் பண்ணணுமோ அப்பதானே யூஸ் பண்ணணும். இவ ஒரு வெக்கங்கட்ட சிரிக்கி. நாம சொல்ற எதுவுமே இவ காதுல ஏறாது. அந்த காதுலயே 2 கொடுத்து இவளை படுக்க வை. அப்பதான் இவ அடங்கி இருப்பா. என்ன கிழவி ஆளாளுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? இப்ப செல்போன் கொடுக்க முடியுமா முடியாதா? நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் உன்கிட்ட இப்ப நான் போனை கொடுக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. மாமா, நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. இவன் அடம் பிடிச்சா பிடிக்கட்டும். என்னத்த சொல்ற? வாங்க. நந்து, நீ படுத்து தூங்கு. பாட்டி, மாமா, அத்தை எந்திரிச்சு வந்திருப்பாங்கன்னு தான் நான் 3 பேருக்கு காஃபி கொண்டு வந்தேன். இன்னும் அவங்க வரலையா? இல்லம்மா, இன்னும் அசதியில தான் தூங்கிட்டு இருக்கா. அரவிந்த் பையனும் தான் தூங்கிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு போகணும்னு எழுப்பி விட்டேன். அவன் இப்போ எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டு இருப்பாமா. சரிங்க மாமா.